எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் ட்ரிக் தான் வந்து காட்ட போகிறேன். ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹைலைட்டரை வந்து எப்படி நல்லா சூப்பர் டூப்பராக பாப்பப் பண்ணி காட்டுறது, நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுங்கிறது தான் டுட்டோரியல் மூலமாக நான் வந்து பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி ஸ்டெப் தான், உங்களுக்கு மினிமலாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மேக்கப் வந்து போட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ணாதீங்க. ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணாமல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட சிட்டிங் ஸ்ப்ரே வச்சு முதல்ல நீங்கள் ஃபேஸை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ செட் பண்ணிக்கிறங்க ஃபேஸை வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறங்க ஃபேஸை வந்துட்டு. ஆல்ரெடி நான் செட் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் ஒரு டெமோக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஏர் ட்ரை பண்ண விடுங்க. உங்களோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா ஏர் ட்ரை ஆகட்டும். உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஏர் ட்ரை ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹைலைட்டர் ஃபேஸ் ஹைலைட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறங்க. உங்கள் ஃபேன் ப்ரஷோ இல்லாட்ட அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன் ஃப்ளஃபி ப்ரஷில் நீங்கள் வந்து ஹைலைட்டர் உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு தகுந்த மாதிரி ஹைலைட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது நல்லா ட்ரை ஆகட்டும். செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் எதுக்காக வந்து அடித்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த ஹைலைட்டர் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பாப்பாகி காட்டும். உங்களுக்கு அது நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். பிகாஸ் நம்ம மேக்கப் செட் ஆகி நல்லா டேக்கியாக போயிடும். அதுக்கு மேலே நம்ம ஹைலைட்டர் போடும்போது அப்படியே ஒரு லேயருக்கு மேலே நம்ம வந்து போட்ட மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஹைலைட்டரோட அந்த எஃபெக்ட் வந்து ஃபுல்லராக இருக்கும். நம்ம செட்டிங் ஸ்ப்ரேக்கு முன்னாடி ஹைலைட்டர் போட்டு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா பிளெண்டபிளாக சீம்லெஸ்ஸாக நேச்சுரலாக உங்களுக்கு வந்துட்டு போயிடும். உங்களுக்கு ஹைலைட்டரை பாப்பப் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா ஏர் ட்ரை ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். நல்லா அது கம்ப்ளீட்டாக மேட் ஆகணும். உங்களுக்கு வந்துட்டு மேட் ஆனால் தான் நம்ம வந்துட்டு அந்த இது வந்து நம்ம பண்ண முடியும், அந்த டெக்னிக் வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ நல்லா ஹைலைட்டர் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க. லைக் உங்களோட சீக் போன்ஸில் பாருங்கள் எந்த அளவுக்கு பாப்பப் ஆகி தெரியுது. நான் கொஞ்சமாக தான் எடுத்தேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பாப்பப் ஆகி தெரியுதுன்னு பாருங்கள் நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த கண்ணத்துக்கும் இந்த கண்ணத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறது இங்கே வரைக்கும்லாம் கொண்டு போயிடக்கூடாது. ஜஸ்ட் உங்களோட சீக் போன் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் தான். அது மாதிரி இந்த இடத்துலையும் கொண்டு வந்துடக்கூடாது. இது நல்லாவே பாப்பப் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எஸ்பெஷலி ஹைலைட்டர் வந்து உங்களுக்கு பாப்பப்பாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஹைலைட்டர் வந்து சீம்லெஸ்ஸாக பிளெண்டபிளாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சிக்கிறங்க. ஹைலைட்டர் வந்து எனக்கு ஹைலைட் பண்ணது பாப்பப்பாக தெரியணும், நல்லா எனக்கு வந்து எடுத்துக்காட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்து லேயர் பண்ணிக்கிறங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா லைட் ஹேண்டடாக வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி அந்த ஹார்ஷாலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது. நல்லா பிளெண்ட் பண்ணி சாஃப்டன் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வந்துட்டு. நான் ஜஸ்ட்டு சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது போதுமானது. ஆல்ரெடி நான் வந்து ஐஸோட இன்னர் கார்னர் ப்ரௌன் போன்லாம் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஓகே கைஸ், இப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த டுட்டோரியல், இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ப்ரஷஸ் வந்து நல்ல பிராண்டடான குவாலிட்டியான ஒன்றான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல ரிசல்ட், அந்த சீம்லெஸ் பிளெண்டபிளுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மாதிரி சங்கி கிளிட்டரி ஹைலைட்டர்லாம் வந்து அப்ளை பண்ணாமல் நல்ல ஒரு நேச்சுரலான சிம்மர் பார்ட்டிகல்ஸ் லைக் மேப்ளினோட மாஸ்டர்கோ மெட்டாலிக் ஹைலைட்டர், பேக்கோட ஹைலைட்டர், லாக்மியோட ஹைலைட்டர், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஈவன் யூ கேன் ட்ரை ஃப்ரம் ஃபேஸஸ் கேனடா, சுகர்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஹைலைட்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சங்கியாக கிளிட்டரியாக இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு நார்மல் சிம்மரியாக தான் இருக்கும். அது ஸ்கின்னாக உங்களுக்கு சீம்லெஸ் பிளெண்ட் லுக் உங்களுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு தென் இஃப் யூ வாண்ட் மோர் எக்ஸ்ட்ரா க்ளோ நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேவைப்படுற அளவு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு இது போதுமானது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.